90களிலும் 2000 ஆரம்ப ஆண்டுகளிலும் தமிழ் சினிமாவில் கோலோச்சிய தயாரிப்பாளர் விஜயசாந்தியின் மேக்கப் மேனாக வாழ்க்கையை ஆரம்பித்தவர். தயாரிப்பாளர், இயக்குனர் என பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றவர். இவரது வைஜெயந்தி IPS, இந்தியன், நட்புக்காக, குஷி, கில்லி, ரன், தூள், 7G ரெயின்போ காலனி, சிவகாசி போன்ற படங்களின் வெற்றியை தமிழ் சினிமா மறக்க முடியாது. தெலுங்கிலும் பெரிய வெற்றி பட தயாரிப்பாளராக வலம் வந்தார். 2 தெலுங்கு படங்களை இயக்கி வெற்றி பெற்றவர் AM ரத்னம். ஆனால் அவருக்கு மகன்கள் உருவில் சோதனை வந்தது. மூத்த மகன் ஜோதி கிருஷ்ணா இயக்கிய கேடி, இளைய மகன் ரவி கிருஷ்ணா நடித்த பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள் பெரும் தோல்வியை தழுவின. அடுத்து சங்கரை நம்பி ஏராளமான கோடிகளை பாய்ஸ் படத்தில் முதலீடு செய்தார். அந்த படமும் பெரும் தோல்வியை தழுவியது. தர்மபுரி, பீமா போன்ற படங்களும் தோல்வியை தழுவ பட தயாரிப்பையே நிறுத்தி கொண்டாராம் ரத்னம். பெரும் கடன் சுமை வேறு. புகழ்பெற்ற தனது சூர்யா மூவிஸ் பேனரையும் தற்காலிகமாக கைவிட்டார். இந்த நிலையில் அவருக்கு கை கொடுத்திருக்கிறார் அஜித். ஸ்ரீ சத்ய சாய் பிலிம்ஸ் என்ற பெயரில் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார். ஆரம்பம் படம் உருவானது. AM ரத்னத்தின் பிரச்சனைகளும் தீர்ந்தன. அடுத்து மீண்டும் அஜித் கால்ஷீட் தர என்னை அறிந்தால் படம் எடுத்தார். 3வது முறையாக அஜித்தை வைத்து வேதாளம் படத்தை எடுத்துள்ளார். இப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து பழைய ஃபார்முக்கு திரும்பிவிட்டார் AM ரத்னம். அடுத்து இளம் இயக்குனர்களை வைத்து புதிய படங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளார். நானும் ரவுடிதான் பட டீமை வைத்து புதிய படத்தை தயாரிக்கிறார். மேலும் டிமாண்டி காலனி படத்தை இயக்கிய அஜய் ஞானமுத்துவுக்கும் ஒரு வாய்ப்பை தர இருக்கிறார். அஜித்தை வைத்து 4வது படம் தயாரிக்கும் திட்டமிட்டிருக்கிறார் AM ரத்னம்.